வாலி. அந்த கொதிக்கின்ற காய்ச்சல் சிச்சுவேஷன்லையும் படப்பிடிப்பு குழுவினர்கள் அன்பாகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டதால் காகிதத்தை எடுக்கிறார், எழுதுகோலை எடுக்கிறார். கொடும் காய்ச்சலில் அவர் எழுதிய பாடல்தான் அழகு ஒரு ராகம் ஆசை ஒரு தாளம். அந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அப்படியே நம்பியார் அந்த மது போதையில முகத்தில் அப்படி ரெட் லைட் அடிப்பாங்க. நம்பியார் முன்னாடி ஒரு ஸ்டூல் அப்படி எந்திரிச்சு அப்படி ஆடும். இவர் அந்த ஆசைய நாயகியை பார்ப்பாரு. பாட்டுக்கு இடையில அது சரோஜாதேவி மாதிரியே தெரியும். சரோஜாதேவின்னு தெரிஞ்சோன்னா பிடிக்க போவாரு. அப்படி ஆசைய நாயகியா காட்சி மாறும். இந்த பாட்டு ஞாபகம் இருக்கா? அழகு ஒரு ராகம் ஆசை ஒரு தாளம். மெல்லிசை மாமன்னர்கள் அருமையா பாட்டு போட்டு கொடுத்தாங்க, பிரமாதமா போட்டு கொடுத்தாங்க. அப்படி அந்த பாட்டு பாடுறதுக்கும் அந்த காட்சிக்கும் நம்பியார் கேரக்டர் என்னங்க தெரியும். ரெண்டாவது, நம்பியாருக்கு ஆசை நாயகியா வரக்கூடிய கதாபாத்திரத்திற்கு தனக்கு மணவாளனா வர வேண்டிய நம்பியார் தன்னை விரும்பாமல் சரோஜாதேவியை நேசிக்கிறாங்க கூட இந்த சஸ்பென்ஸ் உடைகிற நேரம். அதனாலதான் நம்பியாரை ஆதரிக்க வேண்டிய ஆசை நாயகி சரோஜாதேவிக்கு ஹெல்ப் பண்ண போகக்கூடிய அளவுக்கு திரைக்கதை மாறும். அப்ப அந்த பாடல் எப்படி அமையணும்? அந்த கொடும் காய்ச்சலிலும் கவிஞர் வாலி எழுதி கொடுத்த பாடல் அது. அந்த பாட்டு உடனே ஒலிப்பதிவு கூடத்தில் பாடல் பதிவு செய்யப்பட்டு உடனே ஷூட்டிங், உடனே அந்த படகோட்டி பிரிண்ட்ல இணைக்கப்படுது, உடனே அந்த படம் ரிலீஸ் ஆகுது. படகோட்டியினுடைய வெற்றி அளப்பரிய வெற்றி, மாபெரும் வெற்றி.